வெல்கம் டு டெக்பரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒருத்தரோட உருவ தோற்றத்தை வச்சவரை கேலி செய்வது நம்முடைய சமூகத்தின் எல்லா தளத்திலையும் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சிறு நகரங்களையும் கிராமங்களையும் இதை அதிகமாக பார்க்க முடியும். தூத்துக்குடி பக்கத்துல தாளமுத்து நகர் அப்படின்னு ஒரு இடம், அங்க மதியழகன் ஒருத்தர் இருக்கார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவரை குரங்கு மனிதர் என்று கேலி பேசுகிறார்கள். ஏன் இப்படி ஒரு பெயர் அவருக்கு வந்தது? Not hypnotism or mesmerism. மனசுனால நினைக்க முடியறாங்க. அவங்க கூட போகும்போதே எனக்கு மனசு வேதனையா இருக்கும். ஆண்டவரே, என் கணவர் இப்படி வராங்க, நிமிர்ந்து தான் நடக்கணும். இந்த மாதிரி ஒரு மிருகமா நம்ம நினைக்கிறோம். மதி அழகன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இளம் வயதுல மதி அழகன் இருந்தார். பாக்ஸிங், பளு தூக்குதல்னு கட்டுமஸ்தான உடம்பு வேறு. ஒரு குறிப்பிட்ட வயதுல அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, இனிமேல் லைஃப் முழுக்க சந்தோஷமும் பசுமையும் இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு பாதிப்பு அவருக்கு வந்தது. ஒரு காலத்தில் 6 அடி உயரத்தில் ஆண் அழகனாக வலம் வந்தவரை இப்போது ஒருவரும் சீண்டவில்லை எனில் அவர் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. அதிலும் ஏளனப்படுத்தினால் மதியழகனின் நிலையும் அதுதான். தூத்துக்குடி தாளமுத்து நகரைச் சேர்ந்த மதியழகன் வினோத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்ப்பவர்கள் கால்கள் வளைந்து உடல் குனிந்து பெருத்த உடலோடு நடந்து செல்லும் குரங்கு என்று கேலி செய்கிறார்கள். சின்ன பிள்ளைகள் பார்த்தா பயப்படுது, ரொம்ப அகோரமா தெரியுறதுனால கல்லை கொண்டு எறிகிறாங்க. அசல் குரங்கு மாதிரியே தான் இருப்பான். ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பான். குணு வளைஞ்சி மூஞ்சி இஞ்சல் அப்படி நீண்டு இப்படி ஒரு மாதிரி சிங்கமா இருப்பான். தெருவில் புதுசா ஒரு தெருவில் போனோம்னா நம்ம சின்ன வயசுல ஒரு கிறுக்கார வந்த கடதுக்கு இருந்துருவோம். அந்த மாதிரி பிள்ளை சின்ன பிள்ளைகளை துரத்துங்க. மதியழகனின் இந்த நிலைக்கு காரணம் அவரை அக்ரோமெகாலி என்ற வினோத நோய் தாக்கி இருப்பதாக கூறுகிறார் டாக்டர் லட்சுமணன். அவருக்கு அக்ரோமெகாலி என்ற ஒரு வியாதி இருக்கின்றது. மூளையில் பிட்யூட்டரி கிளாண்ட் என்று ஒரு நாளமில்லா சுரப்பில் இருந்து குரோத் ஹார்மோன் என்ற ஒரு சத்து உருவாகிறது. அது இவருக்கு அதிகமாக உற்பத்தி ஆவதால் அவருக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. இது ரொம்ப காமன் வியாதி கிடையாது. இப்போ தூத்துக்குடியில் நான் என்னோட அனுபவத்தில் தூத்துக்குடியில் 2-3 பேர் தான் பார்த்துருக்கேன். சிறு வயதில் மற்றவர்களைப் போன்றுதான் மதியழகனும் இருந்தார். வீட்டில் உடன் பிறந்தவர்கள் அதிகம். வறுமை என்பதால் வீட்டை விட்டு ஓடிவிட்டாராம். தனது இளம் வயதில் இவர் வீடு திரும்பிய போது ஒருவராலும் இவரை அடையாளம் காண இயலவில்லை. நோய் காரணமாக உடலில் அப்போதே மாறுதல்கள் தொடங்கி இருந்தன. 16-17 வயசுல வந்து குரலும் மாறிட்டு மூஞ்சி பேச மாறிட்டு எப்படின்னா கூட வேலை செய்யறாங்க. அந்த கடை முழடிச்சு நல்லா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றேன் நாங்க அப்ப நமக்கு விளையாட்டு பூச்சிலாம் எதுவுமே சிந்திக்காது. இங்க வரும்போது தாய் தகப்புக்குன்னு அடையாளம் தெரியல. தாய் தகப்ப யாருக்குமே தெரியல. நான் போனவுடனே ஏமா என்னை பார்க்க தெரியுதாமான்னு சொன்னான். அதனிதான் ஐயா நீ மதியழகனான்னு சொல்லி அன்னைக்கு தான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சோம். மதியழகனின் மூளையில் ஏற்பட்ட கட்டியால் தான் இவருக்கு பிரச்சனை என்று கண்டுபிடிக்கப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. எடுக்க போனேன். அங்க வந்து தலைக்கு எடுத்தாங்க. ஏன் தலைக்கு இருக்குன்னு கேட்டேன். இல்லையா அதாவது எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. தேவை கட்டி இருக்குப்பா, இந்த நோயோட பேர் அக்ரோமெகாலி. தூத்துக்குடி ஜேஎம் லட்சுமணன் டாக்டர் தான் அந்த ஸ்கேனுங்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம தினமும் நம்ம திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற திசு நாளைக்கு இருக்காது. ஸோ அந்த திசுக்கள் ஒவ்வொரு திசுக்களும் வளர்வதற்கு இந்த குரோத் ஹார்மோன் உதவியாக இருக்கு. இவனுக்கு இது அதிகமாக அந்த கட்டியிலிருந்து சுரந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஜிஹெச் ஆப்ரேஷன் பண்ணோம். மூக்கூடி ஆப்ரேஷன்
தலை கிழிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி வந்தேன். இந்த வழிகள் நின்றுட்டு பழைய மாதிரி தலை சுமக்கலாம் தூக்கி விட மற்ற எல்லாரும் செய்வேன். அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க. அதும்போது பொண்ணு கொடுக்குறவங்க டாக்டர்லாம் கேட்கணும்ட்டாங்க. ஜெயராணி மதியழகனின் மனைவி. மூளை ஆபரேஷனுக்கு பிறகு இனி பிரச்சனை இல்லை என்று சொல்லப்பட்டதால் மதியழகன் ஜெயராணியை திருமணம் செய்துள்ளார். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல புளியம்பட்டிக்கு போனோம். புளியம்பட்டிக்கு போகும்போது இவங்களுக்கு நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்போ நான் பின்னாடி போகிறேன், அவங்க முன்னாடி போகிறாங்க. கடைக்காரங்களாம் இவங்கள பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. எனக்கு அழுவையாக வந்துச்சு. நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், அவங்க நம்ம மனசு வேதனை பண்ண அப்படின்னு. நான் ஆண்டவரே, என் கணவர் இப்படி வராங்களே, நிமிர்ந்து தான் நடக்கணும். ஆனால் அப்படி அவங்க கூட போகும்போதே எனக்கு மனசு வேதனையாக இருக்கும். எல்லாரும் தூரே பார்க்க மாட்டாங்க, இவங்கள தான் பார்ப்பாங்க. இவங்கள பார்த்துட்டு என்னை பார்ப்பாங்க. துரதிருஷ்டவசமாக திருமணமான 2ஆம் வருடத்தில் மதியழகனுக்கு மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்தது. அதன் பிறகு அவர் மீளவே இல்லை. 2002 எனக்கு உடம்பு ரொம்ப குறைஞ்சி. அப்பதான் டாக்டர் மேலாம் சொன்ன அந்த நோய்க்கு மருந்தே கிடையாதுயா. அந்த கட்டி மறுபடியும் அவனுக்கு அந்த சுரப்பியை குரோத் ஹார்மோன் என்ற நீரை அதிகமாக சுரந்து அவனது உடலை நாம் எல்லோரும் இருப்பதை விட 2 மடங்கு அதிகமான சைஸோடு அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஒரு முறை ஆப்ரேஷன் செய்து மறுமுறையும் வந்ததால் அவனுக்கு வேற எந்த வைத்திய முறையிலும் அவனை முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. மேலும் அந்த கட்டி அதிகமாக விரிவடைவதால் மூளையில் உள்ள மற்ற பகுதிகளையும் அமுக்கி அவனுக்கு மற்ற உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்பு. மதியழகனுக்கு உடல் தடித்தல், மறுத்து போதல், சொரசொரப்பு என பல உபாதைகள் உள்ளன. தோல் முதல் ரப்பாயிடுது. தோல், சதை, எலும்பு, இந்த நாக்கு, பல்லு எல்லாமே இதாயிடுச்சு. எனக்கு சராசரி மனித விழுது இந்த முடியும் நரம்பும் தான். மீதி எல்லாமே தான் நகைக்கண்ணு முதல் கொண்டு ரப்பாயிடுச்சு. எபிஃபிசிஸ் என்று சொல்வது குருத்து எலும்பு. குருத்து எலும்பு மூடிய பின்பு குரோத் ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் எலும்புகள் இந்த மாதிரி அவனோட முகம் மற்ற எலும்புகள்லாம் விகாரமாக இருக்கும். ஸோ அவனோட கை இப்போ நம்ம கையை கம்பேர் பண்ணால் 2 மடங்கு 2.5 மடங்கு அதிகமாக இருக்கும். அவனோட தாடை எலும்புகள் அதிகமாக வளர்ச்சி விட்டுருக்கும். அவனோட அதாவது இதுக்கு சொல்றதே உடம்பின் இறுதி பகுதிகள் பெருசாகிட்டு இருக்கும். கையை பார்த்தா ஸ்பேடு மாதிரி இருக்கும், காலை பார்த்தா பெருசாக இருக்கும், உடல் உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு பெருசாக இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று ஸ்கேன் எடுக்கும்போது உள்ள குடலு, கிட்னி எல்லாம் பெருசாகிட்டுங்கிறாங்க. கடந்த பல வருடங்களாக கண்ணீருடன் தான் ஒவ்வொரு நாளையும் கடத்தி வருகிறார் மதியழகன். மனைவி ஜெயராணிக்கு கிட்னி கோளாறு இருப்பது அவரை கூடுதலாக வாட்டுகிறது. பருவ வயதில் 100 கிலோவை அலட்சியமாக தூக்கிய தன்னை மனைவிக்கு சோறு போட இயலாதவன் என பழித்து பேசும் சமூகத்திற்காக வேலைக்கு செல்லவும் முயற்சி செய்திருக்கிறார். ஆட்சி மலைக்கு போனேன். அந்த ஆடு அவர் ஒரு வாத்தியார், ஒரு திருடன் வந்தான், ஒரு கல்லை வந்தான், நீ பிடிச்சிடுவாயா அப்படின்னா மனசு ஆடி இருக்கும். ஐயா ஒரு ஆட்டு குட்டி நாயில வந்து அடிச்சிருவியா? சரி அடிச்சிட சார். நிற்கவே முடியலங்களா, எப்படியா ஓடி வரட்டுவேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு 50 ரூபா உடச்சி வீட்டுக்கு போயிட்டாரு. கரெக்டாக பொண்டாட்டின்னு ஒருத்தருக்காரு, அவளை காப்பாற்றணுமே. அவள் கெதியாக தான் பரவாயில்ல, அவளுக்கு 1500 1000 1500 நீர் போடுறது மாத்திரை வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையுடன் இப்போதைய வாழ்க்கையை மதியழகன் ஒப்பிடுவதால் அவரது துயரம் குறைந்தபாடில்லை. பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. எனக்கு பழைய வாழ்க்கை நினைச்சு அழுகம் கொடுத்தியா. ஒரு சின்ன கண்ணறையா பார்க்கும்போது என் முகத்தை எண்ணியால பார்க்க முடியாது. இது ஒரு மூஞ்சா அப்படின்னு கூட ஒரு ஃபீலிங் உண்டு. பழைய வாழ்க்கை கிடைக்கனாலும் பரவாயில்லையா. திரும்ப 4 பேர் நான் வெக்கப்பட்டு போகாம யார்ட்டும் கையேந்தாம ஒரு கஞ்சிக்கு நான் கையேந்த அளவுக்கு ஆண்டவனை வளர்த்துனா போதுங்க. தற்போதைய சூழலில்
மதியழகன் மருத்துவமனை செல்லவும் துணை தேவைப்படுகிறது. எப்போதாவது வெளியே தலை காட்டும் மதியழகன் மற்ற நேரங்களில் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டு விடுகிறார். சமீபமாக அவரை பயமுறுத்தும் சிந்தனை பரிதாபத்திற்குரியது. பாடப்புத்தகங்களில் குரங்கு மனிதனாக உருமாறும் பரிணாம வளர்ச்சி கூறப்பட்டிருப்பது போல அதற்கு நேர்மாறாக தான் மீண்டும் குரங்காகி விடுவோமோ என மதியழகன் பயப்படுகிறார். நடக்க முடியாம குன்னிட்டு வராங்களா, அப்போ இந்த முகத்தை பார்க்க இப்படி வாயை ஒரு மாதிரி வைக்கும்போது குரங்கு மாதிரி தெரியுது இல்லை, அதுக்காண்டி அந்த அப்போ நம்ம குரங்கு மனுஷனும் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லி தான் பேட்டி கொடுத்தது. மனுஷனால நினைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மிருகமா நம்ம நினைக்கிறாங்க. மதியழகனுக்கு மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கி வரும் டாக்டர் லட்சுமணன் மதியழகனின் பயத்தை தெளிய வைக்க படாத பாடுபடுகிறார். 21 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த சுரப்பி நீர் அதிகமாக சுரந்தால் அவன் உயரமா வளர்ந்துக்கிட்டே போவான், ஜெயிண்ட். 21 வயசு பிறகு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி விகாரமான முகத்தோற்றங்கள் வரும். விகாரமா இருக்கிறது அவனை அந்த மாதிரி வேற இதுக்கு ஒப்பிட்டு பேசுவது உண்டு, பட்டு அவன் பின்னோக்கி போகிறாங்கிறது கிடையாது. அவனுக்கு சிலர் இந்த மாதிரி நீ வேற விதமாக மாறிட்டு இருக்க அப்படின்னு அவனை சொல்லி அவனை குழப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நோய்கள் வருவது சகஜமான ஒன்று என்றாலும் அதனால் கேலியும் இழிவும் ஏற்படும் போது வரும் வலி நோயை காட்டிலும் அதிக வேதனையை தந்து விடுகிறது. மதியழகன் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கேலியை அல்ல, உதவியைத்தான். மதியழகனுக்கு வந்திருக்கிறது அக்ராமெகாலி அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய். அவருடைய மனைவிக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. இப்ப 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால 2 பேராலும் வேலைக்கு போக முடியாது. இப்ப அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இழந்த வாழ்க்கையை மீட்டல் என்பது அவரால் இயலாத காரியமாக மாறிவிட்டது. இருக்கிற வாழ்க்கையில வலி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மதியழகன் போராடிக்கிட்டு இருக்கார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பாதாளையில் கண்டுபிடித்ததை போன்ற பல நகைகளோடு நித்யானந்தர் பேட்டி. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.